இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்கள். இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்கார்டினேஷனுக்கு டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அதே ரேஞ்ச் ரெஃபரன்ஸுக்கு கோலன் யூஸ் பண்ணாங்க. கன்கார்டினேஷனுக்கு டில்ட் சிம்பிள் ஒரு வேவ் மாதிரி இருக்கும். கீபோர்டில் அந்த டாப் கார்னரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. எஸ்கேப் கீக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லிசன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா அண்ட் எக்ஸ்பிரஷன் யூஸிங் அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் லெஃப்ட் tilde symbol reference right. ஓகேவா? syntax means என்னது ஃபார்முலா மாதிரி ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம A1 to A6ஐயும் C3 to F3 இருக்கிற செல்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சம் பண்ண போகிறோம், அதாவது ஆட் பண்ண போகிறோம். சரியா? இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுறோம்? சம் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் தி என்னது அடிஷன். ஓகேவா? அடிஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் சம் ஃபங்க்ஷன். ஓகேவா? சம்மேஷன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இங்கே சம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ A1 is to A6 A1 is to A6 என்னது? A1 A2 A3 A4 A5 A6 இந்த செல் அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை எல்லாம் எடுத்துரும். சரியா? எடுத்து வச்சுக்கிட்டு டில்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. C3 is to F3 அப்போ என்னது? C3 நெக்ஸ்ட்டு C3 C4 C5 C6 C7 அதே மாதிரி C3 D3 E3 ஓகேவா? C3 D3 E3 F3 ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாம் அது என்ன பண்ணிடும்? சம் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? சம் பண்ணிவிட்டு நடுவில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணிக்கும்? எல்லாத்தையும் ஒன்றா கன்கார்டினேட் பண்ணி ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகேவா? அதுதான் அதனுடைய ஒர்க்கு. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டருங்கிறது என்ன அப்படின்னா டூ செட்ஸ் ஆஃப் குரூப்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ரேஞ்ச் கன்கார்டினேஷன் மாதிரியே தான். ஓகேவா? அதுவும் ஜாயின் தான் பண்ணும், இதுவும் ஜாயின் தான் பண்ணும். ஓகேவா? அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்செக்ஷனுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்ரி, அதாவது ரெஃபரன்ஸ் லெஃப்ட் எக்ஸ்க்ளமேட்ரி ரெஃபரன்ஸ் ரைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் A2 is to D3 B2 is to E4. அப்போ பாருங்கள் A2லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ரெட் கலரில் இருக்கு இல்லையா ஒரு பாக்ஸில், அந்த பிக்சர் நம்பர் 7.19 பார்த்தீங்கன்னா தெரியும். A2லேருந்து D3 வரைக்கும் எடுத்திருக்காங்க. சரியா? A2 B2 C2 D2 A3 B3 C3 D3. அப்போ இந்த எல்லா செல்ஸும் நமக்கு என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ A2 is to D3ங்கிறப்ப எல்லா செல்ஸுமே நமக்கு அதுக்குள்ளே வந்துடும். அடுத்த பாருங்கள் B2 is to E4. ஓகேவா? அப்போ B2 டாட்டர் லைன்ஸில் இருக்கா? சாரி, டாட்டர் லைன்ஸ் இல்லை, க்ரீன் கலரில் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். B2 C2 D2 E2 B3 C3 D3 E3 B4 C4 E4 D4 E4. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பாக்ஸும் எந்த இடத்துல காமனாக இருக்குன்னு பார்ப்போம். காமனாக இருக்கிறது எது எதுக்குன்னா, அதாவது A2 A3 எதுக்கு வரல? நமக்கு B2லேருந்து E4க்குள்ளே வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா E2 E3 E4 D4 C4 B4 இந்த செல்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே வரல? நமக்கு A2 is to D3க்குள்ளே வரல. சரியா? அப்போ அது வராமல் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எது? B2 C2 D2 B3 C3 D3. ஓகேவா? அப்போ இந்த ரேஞ்ச் 1 அண்ட் ரேஞ்ச் 2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்டர்செக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு என்ன காட்டும்? B2 is to D2 தென் B2 is to D3ங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் அவுட்புட்டை. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த ரேஞ்சை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. சரியா? ஏன்னா அந்த எல்லா செல்ஸும் இந்த செல்ஸ்குள்ளே இருக்குது. A2 D3க்குள்ளேயும் இருக்குது, B2 to E4க்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த இதை மட்டும்தான் அது என்ன பண்ணும்? எடுத்து நமக்கு சம் பண்ணி காட்டும். ஓகேவா? அதை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளையும் காமிச்சிருக்காங்க ஒர்க் ஷீட்டில் 7.20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அந்த வேல்யூஸை மட்டும்தான் சம் பண்ணி நமக்கு B2 is to D3க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்னவோ அந்த வேல்யூஸை மட்டும் சம் பண்ணி 299ங்கிற ஆன்சரை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பிகாஸ் இட் இஸ் என்னது? இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். புரியுதா? ஸோ அப்போ ரெஃபரன்ஸில் என்னென்ன பார்த்தோம்? ரேஞ்ச் ரெஃபரன்ஸ், ரேஞ்ச் கன்கார்டினேஷன், இன்டர்செக்ஷன் ரெஃபரன்ஸ் கோலன் யூஸ் பண்ணோம், கன்கார்டினேஷனுக்கு டில்டு சிம்பிள், தென் நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷனுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் லாஸ்ட் ஆப்ரேட்டர்? மீன்ஸ் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஆம்பர்சன் சிம்பிளை யூஸ் பண்ணும். ஓகேவா? அந்த அண்டு சிம்பிள் நீங்கள் எல்லோரும் அண்டுன்னு மட்டும் சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக அதனுடைய நேம் அண்டு கிடையாது, ஆம்பர்சண்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 or more டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணுறீங்களா லெட்டர்ஸ்,
ஓகேவா. அது குரூப்பாக சேர்ந்ததுன்னா அது ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் அதாவது 2 or more டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆம்பர்சன்ட் சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ கவனிங்க, ஜாயினிங் 2 different texts is known as what is meant by join. அதாவது 2 different டெக்ஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க ஓகேவா. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ஜாயினிங் 2 different texts is also known as dash டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் ஓகேவா. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், செல்ஸை கன்கார்டினேட் பண்ணணும், செல் ரேஞ்சஸை கன்கார்டினேட் பண்ணணும். இங்கே என்ன நீங்கள் கன்கார்டினேட் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க. கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஜாயினிங். இங்கே நீங்கள் எதை ஜாயின் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே டெக்ஸ்ட் ஓகேவா. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக இருக்கிற டெக்ஸ்ட்டை ஒரே டெக்ஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், an expression using the text operator as the following syntax ஓகேவா. அப்போ அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் 1 அண்ட் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் 2. இப்போ பாருங்கள், இதில் B3ல தமிழ்ன்னு இருக்குது, C3ல என்ன இருக்குது, நாடுன்னு இருக்குது. இப்போ ஈக்குவல் டு D3ல நீங்கள் போய் ஒரு ஃபார்முலா என்டர் பண்ணுறீங்க, ஈக்குவல் டு B3 ஆம்பர்சன் C3ன்னு கொடுத்தீங்கன்னா என்டர் அடிச்சிங்கன்னா என்னென்னு வரும் உங்களுக்கு, தமிழ்நாடுன்னு. அதுவே என்ன பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு, கன்கார்டினேட் பண்ணி காமிச்சிடும் ஓகேவா. தமிழ்நாடுன்னு உங்களுக்கு என்ன பண்ணி காமிச்சிடும், கன்கார்டினேட் பண்ணி காமிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவை அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அது மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் படி போர்ட் மேத்ஸ் ரூல் இருக்குது ஓகேவா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா கேல்க் வந்து எப்போவுமே அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் தான் அது ஆப்ரேட் ஆகும் ஓகேவா. அதாவது முன்னுரிமையின் அடிப்படையில் தான் அது செயல்படும் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு வரும், ஒரு ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் யாருக்கு, எக்ஸ்போனன்ஷியேஷன். செகண்ட் யாருக்கு, நெகேஷன். தேர்ட் யாருக்கு, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ பாருங்கள், ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துக்குங்க சரியா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் நம்பர் 7.22ல் பார்த்தீங்கன்னா கௌசல்யாவுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிள் இருக்குது, ஜெயஸ்ரீக்கு பக்கத்தில் இருக்குது, சாரி ரெக்டாங்கிள் இல்லை ட்ரையாங்கிள் இருக்குது, ஆஷியா ஸ்டீஃபன் கிட்ட இருக்குது, வெனிலா ஏதோ ஒரு இந்த வேர்டு இருக்குது எக்ஸ்ட்ராவாக, தீபிகா ரெண்டு நேம் உள்ள நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சரியா. அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் வித் வந்து அந்த என்டையர் டெக்ஸ்ட்டை உள்ளே அடக்கிறதுக்கு 10லன்னு அர்த்தம் ஓகேவா, வேற ஒன்றும் கிடையாது சரியா. சரி, அதை இண்டிகேட் பண்ணுறக்கு அந்த மாதிரி ஒர்க் ஷீட்டில் இல்லஸ்ட்ரேட் பண்ணி உங்களை காமிச்சிருக்காங்க சரியா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள் 7.5.2ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலாவை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபார்முலா ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் பிலோ. நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது பார்க்கலாம் ஒரு ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா சரியா. ஸோ பாருங்கள், செல் பாயிண்டர் வந்து எங்கே நீங்கள் வந்து ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் செல் பாயிண்டரை வச்சுக்கோங்க ஓகேவா. செல் பாயிண்டரை வச்சுக்கிட்டு ஃபார்முலா ஷுட் பிகின் வித் சைன், ஈக்குவல் சைன். அதாவது என்ன அப்படின்னா ஃபார்முலா வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ஈக்குவல் எந்த சைனில் வேணாலும், பிகின்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் எது வேணால் வரலாம். ஷுட்டுனா கம்பல்சரியாக ஒரு ஃபார்முலா வந்து ஈக்குவலில் தான் உங்களுக்கு பிகின் ஆகணும் ஓகேவா. அப்போ வந்து இங்கே என்ன அப்படின்னா யூஸ் ஒன்லி செல் ரெஃபரன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆக்சுவல் வேல்யூஸ் வித் இன் த செல்ஸ் ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை, அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ வந்து 10ங்கிற ஒரு வேல்யூ A4ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து நீங்கள் 10ன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ரிசல்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல ஈக்குவல் டு A4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 எதுக்குள்ளே சப்ஸ்டியூட் ஆயிரும், அந்த A4க்குள்ளே 10ங்கிற வேல்யூ உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆயிரும் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப யூ ஹாவ் டு விச் ரூல் யூ ஹாவ் டு கெப்ட் இன் யுவர் மைண்ட், போர்ட் மேத்ஸ் ரூல். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா சரியா, ப்ராக்கெட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னெல்லாம் வரும் ஓகேவா. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அந்த மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் உங்கள் புக் பேக்கில் பின்னாடி அப்பெண்டெக்ஸில் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அது பாருங்கள், இந்த ஒரு ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கான சின்டாக்ஸ் இருக்குது பாருங்கள், 2019 கம்பல்சரி 2 மார்க் ஓகேவா. ஸோ பாருங்கள், ஈக்குவல் டு செல் ரெஃபரன்ஸ் 1 ஆப்ரேட்டர், செல் ரெஃபரன்ஸ் 2 ஆப்ரேட்டர். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. செல் ரெஃபரன்சஸ் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இஃப் யூ
ரெஃபர் செல் அட்ரஸ் டைரக்டரி வைல் கன்ஸ்ட்ரக்டிங் த ஃபார்முலா. அதாவது நீங்கள் ஒரு ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக அந்த செல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் செல் அட்ரஸ். இப்போ பாருங்கள், ஆடிங் A1 B1 C1 D1 அப்போ என்னது ஈக்குவல் டு A1 + B1 + C1 + D1. சப்ராக்ட் பண்ணுறது E4 from H3 அப்போ ஈக்குவல் டு H3 - E4னு கொடுத்தா டேரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை A5 அப்போ ஆஸ்ட்ரிஸ்க் யூஸ் பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில். ஆவரேஜ் G1 G2 G3 G4க்கு என்னது ஈக்குவல் டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எத்தனை இது இருக்கோ கிரேட் இருக்கோ அதை வந்து நம்ம அத்தனையும் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைடட் பை 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், டேரெக்டாக செல் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். அடுத்து பாருங்கள், எல்லாமே ரிலேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஒரு ஃபார்முலாவை எழுதுகிறப்ப டாலர் சைனை வந்து அந்த காலம் நேமுக்கும் ரோ நம்பருக்கும் முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸாக இருக்கிறது உங்களுக்கு என்னவா மாறிடும், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இஃப் யூ கிவ் டாலர் சிம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் column name and row number means it will be changed into which cell address, absolute cell address. ஓகேவா? ஸோ அப்போ absolute cell referencesக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது காலம் நேம்னா என்னது, ஏங்கிறது காலம் நேம், ரோ நம்பர்னா என்னது 1. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி டாலர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே என்ன ஆகிடும், அப்சல்யூட்டாக மாறிடும். சரியா? அதுக்கு தான் அந்த பாக்ஸையே அப்படியே அப்சல்யூட்டாக காமிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அதாவது எல்லா செல்ஸுமே ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள அப்சல்யூட்டாக இருக்கணும், ரிலேட்டிவாக இருக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ரெஃபரன்ஸையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தென் அபவுட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அதை பற்றி பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், அந்த மேலே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல 7.22, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மூவ் த செல் பாயிண்டர் டு H2க்கு கொண்டு போகிறீங்க. சரியா? H2வில் ஜெயஸ்ரீயோட டோட்டல் உங்களுக்கு வேணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அங்கே போய் அப்போ ஜெயஸ்ரீயோட டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா தமிழ் மார்க் எங்கே இருக்குது, C2ல் 147 இருக்குது, D2ல் என்ன இருக்குது 136 இருக்குது, E2ல் என்ன இருக்குது 105. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு F2ல் என்ன இருக்குது 163, G2ல் என்ன இருக்குது 162 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் டு C2 + D2 + E2 + F2 + G2ன்னு எதில் கொடுத்தோம்னா வந்துடும். H2ங்கிற அந்த செல் அட்ரஸ்க்குள்ள ரெஃபரன்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா செல் பாயிண்டர் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே டைப் பண்ணி என்டர் அடித்தோம்னா we will get the total of ஜெயஸ்ரீயோட டோட்டல் நமக்கு கிடச்சிடுங்கிறாங்க. சரியா? அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா செல்ஸ்க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? while referring to the cell address in the formula, the spreadsheet reads the value inside the cell that you refer. This is the good practice of constructing a formula because if you change any value, the spreadsheet recalculates with that new value. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் வேல்யூ மாற்றினா கூட அது என்ன பண்ணிடும், ரீகால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்கிறாங்க. ஆஃப்டர் என்டரிங் எ ஃபார்முலா த ரிசல்ட் இஸ் டிஸ்பிளேட் இன் த ஃபிகர். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஸ்க்கும் நீங்கள் ஃபார்முலாவை என்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரஸ்பாண்டிங் செல்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேவ், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் தி ஒர்க் ஷீட். ஓகேவா? எப்படி சேவ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஒர்க் ஷீட்டை சேவ் பண்ணுறதுக்கான இது என்னது, ஒன்று கமாண்ட் யூஸ் பண்ணலாம். கமாண்ட்னா மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபைல் யூஸ் சேவ். Ctrl+Sங்கிறது கீபோர்ட் ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட் கீ காம்பினேஷன். அடுத்தது சேவ் ஐக்கானுங்கிறது பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டூல் பாரில் இருக்கிற அந்த ஐக்கானை கூட நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். உடனே சேவஸ் டயலாக் பாக்ஸ் வரும். ரைட்டரில் பார்த்த மாதிரியே தான் ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, என்ன ஃபைல் நேமோ அதை கொடுத்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் எந்த எக்ஸ்டென்ஷனில் நமக்கு ஸ்டோர் ஆகும், .ods டிஃபால்ட்டாக .odsல தான் சேவ் ஆகும். டெக்ஸ்ட் எல்லாமே .odt, இது வந்து என்னது .ods கால்க்குக்கு. சரியா? கிளிக் சேவ் பட்டன். சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டைட்டில் பாரில் நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுத்தீங்களோ அது டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஃபைல் எக்ஸ்டென்ஷனாக என்னன்னு பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, மார்க் பண்ணிக்கிங்க. A file extension or file name extension helps to